வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு முனைவர் தரா சேஷாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், டாஸ்மாக் வெர்சஸ் அமலாக்கத்துறை அந்த ரிட் பெட்டிஷனை விசாரித்த 2 நீதிபதிகளுமே இப்போது வழக்குல இருந்து ரெக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் இதை விசாரிக்க மாட்டோம்னு விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். வேறு ஒரு பெஞ்சுக்கு முன்னாடி இதை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க சார்? டாஸ்மாக் வழக்கின் விசித்திர திருப்பங்கள்ல எதுவும் ஒன்று. நேற்றைக்கு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுல ஒரு பெரிய செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது இடி தரப்பு செய்தியா தான் அவங்க அதை அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படிதான் அதை நம்புறேன். எம்டி பாட்டில் கிவ்ஸ் கிக், இதுதான் தலைப்பு. டாஸ்மாக் ஊழல் என்பது எம்டி பாட்டில் தான் வருது. என்னன்னா அது இன்வாய்சிங். ஒரு ஃப்ரெஷ் பாட்டில் 6 ரூபா விலை, ஆனா ரீசைக்கிள்டு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 2 ரூபா தான் விலை. ஆனா இன்றைய வரைக்கும் 6 ரூபாய் விலைக்கு தான் இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 4 ரூபாய். எத்தனை லட்சக்கணக்கான பாட்டில், எத்தனை வருடங்கள், இப்படியான ஒரு கணக்கை போட்டு 1000 கோடிக்கு கணக்கு சொல்லிட்டாங்க. அப்போ டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி என்று இடி அரைவு பண்ணியிருக்கிற அந்த ஃபிகர் அஸ்திவாரம் காலி பாட்டில் மாதிரி தெரியுது, ரீசைக்கிள்டு பாட்டில் மாதிரி. அப்படின்னா அது ஆபத்து. என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இன்வாய்சிங் வரும், ஜிஎஸ்டி வரும், ரீசைக்கிள்டு பாட்டிலோட வேல்யூ வரும். ஒவ்வொரு பாட்டிலிங் பிளான்ட்டும், பாட்டில மதுபானத்தை அடைக்கிற ஒவ்வொரு ஆலையும் எத்தனை பாட்டில் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப எளிதான கணக்கு வழக்கு. அப்படின்னா இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குங்கிற கேள்வி வருது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர்கள், ஒரு போன ஆட்சியில போட்டது, இந்த ஆட்சியில போட்டது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. அப்போ அது ஒரு அரசோட துறை மீது இயல்பாக நடக்கிற விஜிலன்ஸ். நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அரசின் பல்வேறு துறைகள், டிவிஎஸ்சி பல்வேறு துறைகள் மேல வழக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஈவன் ஒரு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேர்ல கூட அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க, எனக்கே தெரியும். என்ன காரணம்னா அதுதான் அவங்க டிவிஎஸோட கடமை. இது போக டிபார்ட்மெண்டல், இன்டர் டிபார்ட்மெண்டல் விஜிலன்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் விஜிலன்ஸே இருக்கு. அதுக்கும் இடிக்கும் தொடர்பு கிடையாது. இடி இது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு அசம்ஷன் பொது வெளியில வந்துச்சுன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது இத்தனை எஃப்ஐஆர், 40+ எஃப்ஐஆர், அதுல 30+ எஃப்ஐஆர் அதிமுக பீரியட் எஃப்ஐஆர், அப்படின்னா அந்த கணக்கு என்ன அப்படிங்கிற அசம்ஷன், அந்த கேள்விதான் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப இது புதிய பரிணாமம் இதுல வருது. அதாவது எம்டி பாட்டில். அப்ப இன்றைக்கு கண்டிப்பாக நீதிபதிகளே போன அமர்வுல நாங்களும் பேப்பர் படிக்கிறோம் என்றுதான் இந்த நீதிபதிகள் சொன்னாங்க. அப்ப இயல்பாக அவங்க நேத்திக்கும் பேப்பர் படிச்சிருப்பாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒருவர் திமுக எம்எல்ஏன் மகன்கிறது அனைவருக்குமே தெரியும். அதுக்காக ஒரு நீதியரசர் பேர்ல நம்ம உள்நோக்கம் கொண்டவரின் குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. ஆனா ஜெனரலா ரெக்யூஸ் பண்ணுவாங்க. நானே வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆனேன்னா என் முன்னாடி ஒரு கட்சிக்காரர், எனது கட்சிக்காரராக அவர் வழக்கை எடுத்து நடத்தியிருப்பேன். அதே வழக்கு அப்பீல்ல நீதிபதியாக என் முன்னால் வந்ததுன்னா நான் வழக்கில இருந்து விலகிக்கிறது, ரெக்யூஸ் பண்றது தான் இதுதான் மெத்தடு. அப்ப ஏன் போன முறை விசாரித்தார்கள், அமலாக்கத்துறையை கண்டித்தார்கள், அமலாக்கத்துறைக்கு ஒரு கால அவகாசம் தரப்பட்டு பதில் மனு போட சொல்லி, திங்கட்கிழமை பதில் மனு போட சொல்லி இன்னைக்கு அது வழக்கு வந்தது. இவ்வளவு கேள்விக்கு இதுல விட வேணும்னு ஒரு கட்டாயம் ஆயிருது. ஏன்னா ஜுடிஷியலா இன்னும் சொல்ல போனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்து ஆங்கில பத்திரிகை நடத்திய ஜஸ்டிஸ் அன்பிளக்டுங்கிற கான்ஃபரன்ஸ்ல பேசிய முன்னாள் தலைமை நீதிபதி ஜுடிஷியரி மேல பெரிய பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வருது என்று அந்த கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய டெல்லி நீதிபதி வழக்க மேற்கோள் காட்டியே பேசியிருந்தார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத பொதுவெளியில சிஜே வைத்ததை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக உதவி ஜனாதிபதி கார்கே உட்பட தலைவர்களை அழைத்து பழைய ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான கமிட்டியை அது குறித்த ரீவிசிட் பண்ணணும், மறு விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜுடிஷியரியும் சேர்த்து இதுல இன்வால்வ் ஆகுது. அதை நீங்க ரொம்ப கவனத்தோட நம்ம பார்க்கணும். ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் மேல நம்பிக்கை இல்லாத தன்மையை நம்ம உருவாக்க கூடாது, அது தவறு. அப்போ கண்டிப்பாக இது பொதுவெளிக்கு எல்லாமே வந்தாகணுங்கிற நிலைமை. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லி போனது பெரிய பரபரப்பா இருக்குங்க, இதை ஒட்டித்தான் போனார், அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. ஆனா இதையும் நீங்க இதற்கு முன்பு நடந்த சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விஷயங்களையும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கால சூழல்ல இருக்கும். திமுக அரசுக்கு நெருக்கடி இருக்கு இதுல.
அதாவது இப்ப வழக்கமா இந்த மாதிரி ரெக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களே ஆல்டர்னேட் பெஞ்சை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களா அல்லது சிஜிஐக்கு போயிட்டு வரும்? ஏன்னா இல்ல இங்க வந்து சிஜிஐக்கு தான் போகும். சிஜிஐக்கு இங்க தான் போகும். அது ஆல்டர்னேட் பெஞ்சையும் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தெரியுது. அப்ப இது துரிதப்படுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இன்னைக்கே அசைன் ஆகுது அப்படின்னா? இன்றைக்கு அசைன் ஆகுதான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா யூசுவலா இந்த மாதிரியான மேட்டர் மாஸ்டருக்கு போய் அப்புறம் சிஜிஐ தான் வந்து அதை பண்ணி ஆகணும். துரிதப்படுத்தி ஒருவேளை நாளைக்கே போட போறாங்க, நாளை மறுநாள் போட போறாங்க என்றால் அது மேட்டர் ரொம்ப வளையம் தான் நினைக்கிறேன். அக்னி வளையம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா நடப்பு திமுக அரசை விட்டுருவோம். அண்ணா திமுக அரசுக்கு இதுல பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வரும் அப்படித்தானே பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் என்னங்க சொன்னாரு நிதியமைச்சர்? சாணக்கிய வியூகம் உங்களை நெருக்குகிறது அப்படின்னாரு. எங்க வியூகத்தை எங்களுக்கு தெரியும், எங்க கணக்கு வழக்க நாங்க பாத்துக்கிறோம், உங்க கணக்கு வழக்க நீங்க பாத்துக்கங்க, திமுக அரசை வீழ்த்துவது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப திமுக அரசை வீழ்த்தணும்னா திமுக அரசை வீழ்த்தணுங்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒரு அணிக்கு வரணும். இல்லாம வீழ்த்த முடியாதுங்கிறது பச்சை பிள்ளை கூட தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா கணக்கு தான் இது. அப்போ திமுக அரசை வீழ்த்தணும் என்றால் பிஜேபி அந்த அணிக்குள்ள வருமா? இந்த கேள்வி வருது. டாஸ்மாக பெரிய அளவுக்கு எடுத்து களமாடிட்டு இருக்கிறது பிஜேபி தான். ஒரு தினங்களுக்கு முன்பு நடந்த கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். ஹெச் ராஜா பேசுறதெல்லாம் இன்னைக்கு சர்க்குலேட் ஆச்சு. நேத்தைக்கு வந்து தமிழிசை பேசுனதெல்லாம் சர்க்குலேட் ஆச்சு. மிக கடுமையான அட்டாக்கு டாஸ்மாக் ஊழலை வச்சுதான். 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வராங்க. மக்கள் மனதில் அது பதிய வைக்கிற முயற்சி நடக்குது. 1000 கோடிக்கான கணக்கு எம்டி பாட்டில்னா அது எத்தனை வருஷத்துல இருந்து அந்த எம்டி பாட்டில்ங்கிற கணக்கு வரணும். அப்ப அதிமுகவுக்கும் அதுல ஆபத்து இருக்கு. ஏன்னா பிஜேபியோட அல்டிமேட் நோக்கம் இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளை பலவீனமடைய செய்தல், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருதல் அல்லது புதிய மாநிலங்கள் ஆட்சியை வந்து விஸ்தரித்தல், இல்ல எந்த பிரசன்ஸுமே இல்லாத மாநிலத்துல வந்து நம்பரை தொடங்குதல், கணக்க தொடங்குதல், இதுதானே. குறைந்தபட்சம் வந்து 16.6% ஓட்டை வந்து தமிழ்நாட்டில் வாங்கினாலே நிறைய தொகுதியில் டெபாசிட் கிடைக்கும். 10% 16% உயர்த்துறது வந்து அவ்வளவு பெரிய சிரமம் இல்லை. பிஜேபி வந்து களத்துல ஆக்டிவா இருக்கு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கண்ணு மூடிட்டு இருந்தா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வெறுமனே ஊழல் கணக்கை வச்சே ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறதுலயும் எனக்கு எப்பவுமே சந்தேகம் உண்டு. ஜனங்க வந்து டாஸ்மாக் கடையில மது வாங்கும்போது எத்தனை பேர் வந்து கூடி நின்று என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்காத 10 ரூபான்னு சொன்னாங்க? சொல்லாம்ல. கன்சியூமர் ரெசிஸ்டன்ஸ் வந்துதா? எந்த காலத்திலயும் வரல. பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுங்கிற பதற்றம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப வந்து நுகர்வோர் விழிப்பு இல்லாம சில விஷயங்களை தடுக்க முடியாது. வெறுமனே டாஸ்மாக் ஊழல் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா, இல்ல பிற ஊழல்கள் வரப்போதா? ஏன்னா அண்ணாமலை அப்பப்ப செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டா பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை வைத்த உடனே தான் செந்தில் பாலாஜி மீது இடி ரைடு வந்துச்சு. அதை மறந்துடக்கூடாதுல்ல. அது பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருந்தாரு. இப்பவும் செந்தில் பாலாஜிக்கு அதே நெருக்கடி சுப்ரீம் கோர்ட்டால தரப்படுது. அப்படி பாருங்க. சோ ஒரு அக்னி வளையத்தை சுத்தி போடுறாங்கிறத வகையில எனக்கு தமிழ்நாடு அரசியல்ல அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். சார் இப்ப நாளைக்கு புதிய பெஞ்ச் நாளைக்குன்னா வர நாள்ல போகுது அப்படின்னா அவர்கள் இந்த வழக்கு என்ன ஒரு ஹியரிங் தான் வந்திருக்கு. அந்த ஆர்டர்ஸை வந்து ரெக்யூஸ் பண்ண பிறகு ஃபாலோ பண்ணணுமா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கணுமா? அந்த ப்ராசஸ் எப்படி போகும் சார்? பொதுவா முதல்ல இருந்து விசாரிக்கத்தான் விரும்புவாங்க. புதிய அமர்வு, புதிய 2 நீதிபதிகள் அப்படின்னா நீதிபதிகள் மனிதர்கள் தாங்க, அவங்களுக்கு பார்வைகள் இருக்கும். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கான நெருக்கடி இந்த டாஸ்மாக் வழக்கு நாளைக்கு புதுசா ஓபன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கூட அவங்க போறாங்க அப்படின்னா அந்த இசிஐஆர் ரிப்போர்ட்ஸ் இவங்க கொடுக்கணும் அல்லது சிசிடிவி அவங்க கொடுக்கணுங்கிறது எடுக்கலாம், எடுக்காமலும் போடலாம். அது பெஞ்சோட ப்ரெராகேட்டிவ். ஆனால் அவர் அமைச்சராக தொடர்வதில் உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு சில சூச்சர்ஸை சொல்லி இருக்கு. டெக்னிக்கல் ரீசன்ஸை சொல்லி மூத்த வழக்கறிஞர்களே இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்ட மாதிரி சில விஷயங்கள் போட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறார். அமைச்சருக்கு எதிராக அரசு ஊழியர்கள் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்தான். அதுதான் ஈடியோட வாதமும் கூட. அப்ப வழக்கு நடத்த முடியாதுன்னு ஈடி கைவிரிக்குது. உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி என்னங்க ஆச்சு? ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகும் போது 2001ங்க டெக்னிக்கல் ரீசன்ல தான் முதலமைச்சர் பதவியே பறி போச்சு. ஓபிஎஸ் தர்ஷன் எங்களுக்கு அப்பதாங்க கிடைச்சது.
ஓபிஎஸ் அப்ப ஜெயா டிவி நானும் சுதாகனும். எதுக்காக நான் சொல்றேன், உச்சநீதிமன்றம் எடுக்கிற சில முடிவுகள் வந்து தமிழ்நாடு அரசியலை மாற்றும். அது மாத்தினது தான் இன்னை வரைக்கும் 2001 இருந்து இன்னை வரைக்கும் ஓபிஎஸ் பாலிடிக்ஸ் எல்லாமே அதுல இருந்து தான் வருது. அப்ப செந்தில் பாலாஜி மேட்டர்லயும் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜியை முன்கூட்டியே ரிசைன் பண்ண சொல்லி அப்படி கூட திமுக சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு ரியல் சிக்கல் இருக்கு. இது ஆரம்பத்துல இருந்தே நான் என்னோட கருத்தா இதைத்தான் நான் முன்வைத்துட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இயல்பாக பெயில் கண்டிஷன். அப்போ ஒரு பெயில் கண்டிஷன் என்னன்னா, வழக்குக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான். எந்த பெயில் ஆர்டர்லையும் நீங்க அதை பார்க்கலாம். வழக்கின் போக்குக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனத்துக்கு நீங்க இடையூறா இருக்கக்கூடாது. நீதி பரிபாலனம் எதன் அடிப்படையில் அமையுது? சான்றாவணங்கள் அடிப்படையில், சாட்சி அடிப்படையில். ரெண்டு இல்லைன்னா நீதி பரிபாலனம் நடத்த முடியாதுங்க யாராலையும். அப்போ சாட்சி வரமாட்டான், சான்றாவணம் கிடைக்காது, ஏன்னா அவரே வந்து கவர்மெண்ட்ல இருக்காரு, மந்திரி அப்படின்னா அது நியாயமான வாதமா தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிடும். இது ஒரு சிக்கல். டாஸ்மாக் சம்பந்தமான ரைடு, இப்ப சமீபத்தில் நடந்து வர்ற விஷயங்கள், ஜட்ஜி வந்து ரெக்யூஸ் பண்ணது, புதிய பெஞ்ச் அமைத்தல், இதெல்லாம் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்ல, அங்க மென்ஷன் பண்ணுவாங்கல்ல. இடி சார்பாக ஆஜராகிற மூத்த வழக்கறிஞர்கள் இதையும் எடுத்து வைப்பாங்களா? கரண்டா 10 நாளைக்குள்ள இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. அப்ப இது எல்லாமே ஒரு சிக்கல். சரி, திமுக என்ன நேரேட்டிவ் செட் பண்ண வரும்போது, இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி டெல்லி போனதா சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, கூர்மைப்பட்டிருக்கு. நாங்க வந்து இனமானத்தை தன்மானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெற மாட்டோம், நீங்க நிதியை கேளுங்க, மொழி கொள்கையை பற்றி கேளுங்க, போய் யாரை பாக்குறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லும்போது சட்டமன்ற ரெக்கார்டுக்கு போயிருது அது. அப்ப திமுக தரப்பு இதை கூர்மைப்படுத்த விரும்புது. அதாவது தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க, தமிழர் உரிமைகளை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் இனமானத்தை பாதுகாக்க ஒரே அரசு திமுக தான். ஊழல் இதெல்லாம் அவங்க சும்மா சொல்றாங்க, இல்ல அதை கூட நீங்க பொருட்படுத்தாம எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இப்படியான விஷயம் தானே. சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு 2014 தண்டனைங்க. 2016 அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அப்புறம் நடுவுல வந்து அவங்க முதலமைச்சராகவே இல்ல. 2001 அவங்களால தேர்தலில் நிக்க முடியாத சூழல்ல கட்சி ஜெயிச்சது. அதை தாண்டி அப்ப பிஜேபி வளர்ச்சியை வச்சு நீங்க பாருங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தாச்சு. 2001 விட கூட 2014 உதாரணம் மோர் கம்பேரபிளா இருக்கும். எப்படி வந்தாங்க? எதிரணி பிரிஞ்சது 1, மக்கள் நல கூட்டணியை கிரியேட் ஆச்சு 2, 3வது இந்த தண்டனை, ஊழல், 60 கோடி 66 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு, இதை வாக்காளர்கள் எடுத்துக்கிடல. அதான் இதோட சிக்கல். ஏன்னா வாக்காளர்களே வந்து 1000 ரூபாயும் 500 ரூபாயும் 200 ரூபாயும் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. பேக்கேஜ் ஓட்டுலாம் இருக்கு தெரியுமா? கிராமத்துல எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குங்க, 10,000 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு போட்டுறோம். ரொம்ப அநியாயம் இதெல்லாம். ஆனா இருக்கு, உள்ளங்கை நெல்லிக்கணி, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கலாம் இதை. அப்ப யாரால வந்து யாரு மாற்றத்துக்கான சாவியை கொண்டு வராங்கன்னா ஒரு 10%, 15% அவங்க வந்து இது எதுக்குமே ஆட்படாம மாற்றம் வரணும்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க. அவங்கள நீங்க கவரணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்றவங்களோ வந்து ஒரு பழமையான அரசியல் தலைவர்களாக கருதப்படுறாங்க. அப்போ தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு உரிமை, இப்படியான ஒரு நேரேட்டிவ் வந்து அந்த 10%க்கு 12%க்கு எடுக்கும், அவங்களுக்கு மனசுல உரைக்கும்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. ஏன்னா அவரும் வந்து அரசியல்ல எவ்வளவோ கரைகளை கண்டுதான் வராரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எவ்வளவோ கரைகளை கண்டுதான் வராங்க. எல்லாருக்கும் ஒரு தேர்தல் எப்படி நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. பட்டவர்த்தனமான உண்மை அது. பணம் இல்லாம தேர்தல யாரும் நிக்கவே முடியாது. சாமானியர்கள் நிக்கக்கூடிய தேர்தல் நம்ம நாட்டில் நடக்க எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துங்க. அது கோவாவா இருந்தாலும் சரிதான், உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரிதான், எல்லா மாநிலத்திலும் ஒரே நிலைமை இதுதான். ஆனாலும் மாற்றம் ஏற்படுகிறது இல்ல. அந்த மாற்றத்துக்கான சாவி யார்கிட்ட இருக்கு? அந்த வாக்காளர்களை எப்படி கவர்றது? இதுதாங்க இதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல பேசலாம். உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.